Lakshmi. Welcome back to Language Quest. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லியுமே பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களுக்கு உண்டான ஆங்கில வாக்கியங்கள் தான் நம்ம தொடர்ந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான சென்டென்சஸ் வந்து லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இப்படி பேசுவோம் இல்லையா, இந்த குழந்தை எவ்வளோ நேரமாக அழுதுட்டுருக்கு, இந்த கடை வந்து எவ்வளோ நேரம் திறந்துருக்கும், நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ காலமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ் வந்து எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது, அதுக்குண்டான கரெக்டான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக லேர்ன் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட்டான சுச்சுவேஷனில் இந்த மாதிரியான சென்டென்சஸ் எப்படி பேசுறதுன்னு நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அதனால் இன்றைக்கான லெசன் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, without any further delay, let's get into the video. இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியானதாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம ஃபார்முலாலேயே இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கறனால அதை அப்படியே அப்ளை பண்ணி பேச போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. ஸோ என்ன மாதிரியான சென்டென்சஸ், எவ்வளோ காலமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம், எவ்வளோ நேரமாக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற, ஸோ இந்த மாதிரி எவ்வளோ நேரமாக எவ்வளவு காலமாக இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்சஸ் வந்து நம்ம இங்கிலீஷில் பேசுகிறோம் அப்படின்னா அதுக்குண்டான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்னது தான், இதுதான். என்னது, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே how long அப்படிங்கிறத போட்டுட்டு அதுக்கப்புறம் have இல்லைனா has அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் என்னவோ அதை போடுவோம். அதுக்கப்புறம் என்ன, been அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணிட்டு வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்து கொஸ்டின் மார்க் போட்டால் நம்ம ஈஸியாக இந்த மாதிரியான சென்டென்சஸ் வந்து இங்கிலீஷில் பேசிடலாம். நான் சொன்னேன் இல்லையா, ஃபார்முலாவில் have இல்லைனா has அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணணும்னு. எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, சப்ஜெக்ட்ஸ் வந்து ஐ, வி, யூ, தே இருந்ததுன்னா have அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணணும். இல்லை சப்ஜெக்ட்ஸ் வந்து he, she, இட்டு பெயர்கள் நேம்ஸ் எந்த பெயர்களாக இருந்தாலும் has அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணி மித்ததெல்லாம் அதே தான், சேம் தான். ஓகேவா, பேசிட்டோம்னா நம்ம ஈஸியாக நம்மளால் பேசிட முடியும். இப்போது சென்டென்சஸ் பார்க்கும்போது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். லுக் அட் த வெரி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். நீ எவ்வளவு நேரமாக எனக்காக காத்துக்கிட்டு இருக்க, நீ எவ்வளவு நேரமாக எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஸோ அப்படி கேட்போம் இல்லையா, ஃபார்முலா பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் இந்த மாதிரி கேள்வி கேட்குறக்கு என்ன இருக்குது, ஹவு லாங், எவ்வளவு நேரமாக அப்படிங்கிறதுனால ஹவு லாங். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, நீ அப்படிங்கிறது சப்ஜெக்டாக இருக்குது. ஸோ நீ அப்படின்னா யூ வந்தால் என்ன போடணும், ஹாவ் அப்படிங்கிற வேர்ப் போடணும். ஓகேவா, ஹவு லாங் ஹாவ் யூன்னு என்ன, நீன்னு அர்த்தம் இல்லையா. ஹவு லாங் ஹவ் யூ, ஃபார்முலாவில் என்ன இருக்குது, பீன், எனக்காக காத்துக்கிட்டு இருக்க அப்படி சொல்லியிருக்கிறோம் இல்லையா, அதுதான் இந்த இடத்துல வேர்பாக இருக்குது. வெயிட் பண்ணுறது தான் வேர்ப். ஸோ வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து நம்ம இங்கே எழுதணும். ஹவு லாங் ஹவ் யூ பீன், காத்துட்டு இருக்கிறதுக்கு வெயிட்டு, அது கூட ஐஎன்ஜி சேர்த்து வெயிட்டிங், எனக்காக, ஃபார் மீ, தட்ஸ் இட். வெயிட் பண்ணி பாருங்க. How long have you been waiting for me அப்படின்னு கேட்டுக்கிறோம். இந்த இடத்துல எவ்வளவு நேரமாகன்னு கேள்வி கேட்டுக்கிறோம் இல்லையா, அதை தான் இங்கிலீஷில் என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறோம், how long அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஓகே, அடுத்த சென்டென்ஸையும் பாருங்கள். நாம் எவ்வளவு காலமாக நண்பர்களாக இருக்கிறோம், நம்ம எவ்வளோ நாட்களாக நண்பர்களாக இருக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம் அப்படி சொல்லி கேட்டிருக்கிறோம். ஸோ இது எப்படி மாற்றலாம், நாம் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், எவ்வளவு காலமாக இது எப்படி போடுவோம், how long. நாம் வந்திருக்கனால நம்ம என்ன வேர்ப் இங்கே யூஸ் பண்ணணும், ஹாவா ஹேஸா, கண்டிப்பாக ஹாவ் தான் போடணும் இல்லையா. வி வந்திருக்கு, நாம்னா வி. ஹவு லாங் ஹவ் வி பீன், ஹவு லாங் ஹவ் வி பீன் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இங்கே வேர்ப் ஒன் ஐஎன்ஜி நீங்கள் போடலையேனா இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸாக நண்பர்களாக இருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம் இல்லையா. ஸோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது தான் வேர்பு, அதுக்கு அடுத்தது எந்த வேர்பும் கொடுக்கல. அதனால தான் நம்ம இங்கே என்ன போட்டிருக்கிறோம், ஹவு லாங் ஹவ் வி பீன் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு போட்டிருக்கிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம், பீன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. சரி, அடுத்தது எந்த வேர்பு கொடுக்காதனால இந்த சென்டென்ஸ்க்கு வந்து நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த இந்த மாதிரியான சென்டென்சஸும் வரும். எப்படி, பீனோட ஸ்டாப் பண்ணுற மாதிரியும் நிறைய சென்டென்சஸ் இருக்கும். ஓகேவா, இதுக்கு அடுத்தது ஏதாவது ஒரு வேர்ப் இருந்ததுன்னா நம்ம அதுக்கப்புறம் இந்த பீனுக்கு அப்புறம் இன்னொரு வேர்ப் போட்டு ஐஎன்ஜி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவர்கள் எவ்வளவு காலமாக இங்கு வசிக்கிறார்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறோம்.
அவர்கள் எவ்வளவு காலமாக இங்கு வசிக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ நாளாக இங்கே இருக்கிறாங்க அப்படி சொல்லி கேட்குறது. ஸோ இதை எப்படி மாற்றலாம்? அவர்கள் அப்படிங்கிறதா சப்ஜெக்ட், அதனால் எவ்வளவு காலமாக அப்படின்னு போட்டுக்கலாம். ஹவு லாங் அப்படிங்கிறத போட்டுட்டு அவர்கள் இருக்கிறதுனால ஹாவ் தான் போடணும், தே இல்லையா, அதனால் ஹாவ். ஹவு லாங் ஹாவ் தே. அடுத்து என்ன இருக்குது ஃபார்முலாவில்? பீன் இருக்கா. இப்போது இங்கு வசிக்கிறார்கள், அடுத்தது இங்கே ஒரு வேர்பும் இருக்குது. வசிக்கிறதுன்றது ஒரு வேர்பாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ வசிக்கிறதுக்கு என்ன? லிவ்னு சொல்லுவோம். லிவ் கூட ஐஎன்ஜி சேர்த்து பேசிடலாம். லிவிங். இங்கே பீனோட ஸ்டாப் பண்ணுவோம். ஹவு லாங் ஹவ் தே பீன்னு ஸ்டாப் பண்ணால் மீனிங்கே கொடுக்காது. அதனால் அடுத்தது கம்பல்சரி நம்ம என்ன பண்ணணும்? இங்கே லிவ் அப்படின்னு போட்டுட்டு ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். சரியா? ஹவு லாங் ஹவ் தே பீன் லிவிங் இங்கு அப்படின்னு இருக்கு இல்லையா, லிவிங் ஹியர், அதையும் ஆட் பண்ணிடணும். தட்ஸ் இட். இப்போ ரீட் பண்ணுங்க. ஹவு லாங் ஹவ் தே பீன் லிவிங் ஹியர் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும்? எழுதிடணும். அடுத்தது பாருங்க. நான் எவ்வளவு நேரமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் எவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளா கேட்போம், நான் எவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லி கேட்போம் இல்லையா, அதுதான் அது. ஸோ ஃபார்முலா படி சேஞ்ச் பண்ணுங்கள். நான் இருக்குது, சரி ஹவு லாங்கிறத போட்டுக்கலாம். ஹவு லாங், நான் அப்படிங்கிறதுனால ஹேவ்னு போடுவோம். ஐ வந்தால் ஹேவ் தான் இல்லையா. ஹவு லாங் ஹேவ் ஐ, இந்த இடத்துல நான் அப்படிங்கிறதுனால ஐன்னு போட்டுக்கிறோம் சப்ஜெக்ட். ஹவு லாங் ஹேவ் ஐ. ஃபார்முலாவில் என்ன இருக்குது? சப்ஜெக்ட்க்கு அப்புறம் பீன் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது இந்த சென்டென்ஸில் என்ன வேர்ப் கொடுக்கப்பட்டிருக்கிறது? பேசிக்கொண்டு இருக்கிறேன். அப்போ பேசுறது தான் இந்த இடத்துல வேர்பு. ஸோ பேசுறதுக்கு என்ன சொல்லலாம்? இந்த இடத்துல டாக் அப்படின்னு போட்டுக்கலாம். டாக் ஐஎன்ஜி சேர்க்கணுமா? ஃபார்முலாவில் இருக்கு இல்லையா, வேர்ப் கூட ஐஎன்ஜி. ஸோ ஹவு லாங் ஹேவ் ஐ பீன் டாக்கிங், அவ்வளோதான். அப்படின்னா என்ன? நான் எவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறோம். அடுத்ததையும் பாருங்க. நீ எவ்வளவு நாளாக இந்த கம்பெனியில் வேலை செய்கிறாய். நீ எவ்வளவு நாளாக இந்த கம்பெனியில் வேலை செய்கிறாய்னா எவ்வளோ நாளாக இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். ஸோ இதை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி மாற்றலாம்? எகெயின் எவ்வளவு நாளாக வந்தனால ஹவு லாங். ஃபார்முலாவில் என்ன இருக்கு? ஹேவ் இருக்கா. ஏன் ஹேவ் போடுறோம்? நீன்னு சப்ஜெக்ட் வந்தனால நம்ம என்ன போடுறோம்? ஹேவ் அப்படிங்கிறது போடுறோம். ஹவு லாங் ஹேவ் யூ இல்லையா, நீக்கு என்ன? யூ. ஹவு லாங் ஹேவ் யூ பீன். அடுத்தது என்ன? இங்கே வேர்ப் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? வேலை செய்கிறார். அப்போ வேலை செய்கிறது தான் இந்த இடத்துல வேர்ப். ஸோ வேலை செய்கிறதுக்கு என்ன? ஒர்க் ஐஎன்ஜி சேர்த்துடலாம். ஹவு லாங் ஹேவ் யூ பீன் ஒர்க்கிங் இந்த கம்பெனியில் சொல்லியிருக்கிறோம். ஸோ அட் திஸ் கம்பெனின்னு போட்டுக்கலாம். இந்த கம்பெனியில் அப்படின்னா அட் திஸ் கம்பெனி. ரீட் பண்ணுங்க. ஹவு லாங் ஹவ் யூ பீன் ஒர்க்கிங் அட் திஸ் கம்பெனி அப்படி சொல்லி இந்த கொஸ்டின் நம்ம இங்கிலீஷில் கேட்கணும். அடுத்தது பாருங்க. நாம் எவ்வளவு நேரமாக உணவிற்காக காத்து கொண்டு இருக்கிறோம். நம்ம எவ்வளோ நேரமாக ஃபுட்டுக்காக சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படி சொல்லி கேட்குறது. ஸோ இதை எப்படி மாற்றலாம்? எகெயின் இங்கேயும் நாம் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்டாக இருக்குது. ஸோ எவ்வளவு நேரமாக இது என்னன்னு போடலாம்? ஹவு லாங் ஹேவ், நாம்னா இங்கிலீஷில் என்ன? வி. ஹவு லாங் ஹேவ் வி பீன் அப்படிங்கிறது கம்பல்சரி ஆட் பண்ணணும். ஃபார்முலாலேயே இருக்குது. ஹவு லாங் ஹேவ் வி பீன். அடுத்தது என்ன வேர்ப் இருக்குது? காத்து கொண்டு இருப்பது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் காத்துட்டு இருக்கிறதுக்கு வெயிட் இல்லையா, வெயிட்டிங். ஹவு லாங் ஹேவ் வி பீன் வெயிட்டிங். எதுக்காக? உணவிற்காக. ஃபார் நம்மளோட உணவிற்காகனு போட்டுக்கலாம். ஃபுட். ஃபார் ஆர் ஃபுட். ஓகேவா? How long have we been waiting for our food அப்படின்னு சொல்லலாம். Let's move on to the next question. அவன் எவ்வளவு நாட்களாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கிறான். அவன் எவ்வளோ நாளாக இங்கிலீஷ் வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படி சொல்கிறது. சரி, இந்த இடத்துல அவன் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஸோ என்ன பண்ணணும்? ஹவு லாங் அப்படின்னு போட்டுட்டு ஹாவ் போடணுமா ஹேஸ் போடணுமா அப்படின்னா என்ன போடணும்? ஹேஸ் தான் போடணும். ஏன்னா அவன் ஹீ இல்லையா, ஹீ வந்தால் நம்ம என்ன போடணும்னு சொல்லியிருக்கிறோம்? ஹேஸ் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ ஹவு லாங் ஹேஸ் he. நெக்ஸ்ட் ஃபார்முலாவில் என்ன? பீன். has he been. அடுத்தது என்ன இருக்குது? கற்றுக்கொண்டு இருக்கிறது தான் இந்த இடத்துல verb. ஸோ கற்றுக்கொண்டு இருக்கிறதுக்கு learn.
அப்போ ஐஎன்ஜி சேர்த்தோன்னா லேர்னிங். என்னது? இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்கிறான் எவ்வளோ நாள் அப்படின்னு கேட்டுக்கிறோம். அதனால் how long has he been learning English? That's it. Read the sentence now. How long has he been learning English? அப்படின்னு தான் இந்த கொஸ்டின் நம்ம கேட்கணும். அடுத்தது பாருங்க, அவள் எவ்வளவு காலமாக வீட்டில் இருந்து வேலை செய்கிறாள்? அவள் எவ்வளவு நாட்களாக வீட்டில் இருந்து வேலை செய்கிறா? அப்போ எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறோம் இல்லையா? அப்போ வீட்டில் இருந்துக்கிட்டே அவள் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படி சொல்லி கேட்குறது. ஸோ இது எப்படி? அவள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் how long, அவள் அப்படிங்கிறனால இந்த இடத்துல நம்ம என்ன போடுவோம்? ஹேஸ் அப்படின்னு போடுவோம். அப்புறம் ஷீன்னு போடுவோம். how long has she, ஃபார்முலாவில் என்ன? been. has she been, அடுத்து என்ன verb இங்கே இருக்கிறது? இருந்து வேலை செய்கிறாள். அப்போ வேலை செய்கிறது தான் அந்த இடத்துல verb. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும்? ஒர்க் அப்படிங்கிறது வேலை செய்கிறது, ஐஎன்ஜி போடணும் இல்லையா? ஒர்க்கிங் வீட்டிலிருந்து அப்படின்னா ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம். அவ்வளோதான். ரீட் பண்ணுங்க. how long has she been working from home அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் நம்ம இங்கிலீஷில் கேட்கணும். அடுத்தது பாருங்க, ரிவான் எவ்வளவு நேரமாக தூங்கி கொண்டிருக்கிறான்? ரிவான் எவ்வளோ நேரமாக தூங்கிட்டு இருக்கிறான் அப்படி சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல ரிவான் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துட்டோம். ஹீ, ஷீ, இட்டு நேம்ஸ் வந்தால் நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும்? ஹேஸ் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியும். ஸோ ரிவான் கொடுத்துட்டாங்க. அப்புறம் எவ்வளவு நேரமாக அப்படின்னு இருக்கிறனால how long, ஹேஸ் போடுவோம். நேம் இருக்கிறனால ஹேஸ், ரிவான் அப்படின்னு எழுதிடலாம். பேர் இருக்கிறனால ரிவான்னே போட்டுக்கலாம். how long has ரிவான் been, தூங்கிக் கொண்டு இருப்பது தான் verb. ஸோ தூங்கிறதுக்கு sleep, verb கூட ஐஎன்ஜி சேர்க்கணும் இல்லையா? how long has ரிவான் been sleeping? அவ்வளோதான். ரீட் பண்ணுங்க. how long has ரிவான் been sleeping அப்படின்னு கேட்டுக்கிறோம். அடுத்தது பார்க்கலாம். அவர்கள் எவ்வளவு நேரமாக கம்ப்யூட்டரை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ எவ்வளவு நேரமாக அவங்க கம்ப்யூட்டரை சரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இது எப்படி நம்ம இங்கிலீஷில் மாற்றலாம்? அவர்கள்னு சப்ஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவர்கள் வந்தாலே நம்ம how long அப்படின்னு கொஸ்டின் கேட்கறதுக்கு உண்டானது போட்டுட்டு இங்கே நம்ம என்ன போடுவோம்? ஹாவ்னு போடுவோம். ஏன்னா அவர்கள் தே இல்லையா? ஸோ how long have they, அடுத்தது ஃபார்முலாவில் என்ன? been, அப்புறம் என்ன இருக்கீங்க? சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி செய்யறது தான் இந்த இடத்துல verb. ஸோ அதை சரி செய்யறத இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம். மொபைல், கம்ப்யூட்டர், இந்த மாதிரி டிவி எதுனாலும் சரி செஞ்சிட்ருக்காங்க, ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ ஃபிக்ஸ் கூட என்ன பண்ணணும்? ஐஎன்ஜி சேர்க்கணும் இல்லையா? how long have they been fixing, என்னது? கம்ப்யூட்டர். fixing the computer. That's it. Read the sentence now. how long have they been fixing the computer அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்த ரெண்டு கொஸ்டினும் பாருங்க. இந்த ஃபோன் எவ்வளவு நேரமாக சைலண்ட் மூடில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது எவ்வளவு நேரமாக லேப்டாப் சார்ஜ் ஆகி கொண்டிருக்கிறது. ஸோ சார்ஜ் ஆகிறத சார்ஜிங்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு சென்டென்சஸையும் எப்படி இங்கிலீஷில் பேசணும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அப்படிங்கிறத யார் தான் சொல்லணும்? நீங்கள் தான் சொல்லணும். இந்த ரெண்டு சென்டென்சஸ் தான் இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஓகேவா? சரி, இதோட இன்னைக்கான லெசனை நம்ம சூப்பராக முடிச்சாச்சு. இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்த்தோம்? எவ்வளவு நேரமாக, எவ்வளவு காலமாக, இதெல்லாம் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்குறது எப்படி, கரெக்டான அதுக்குண்டான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, அதெல்லாம் லேர்ன் பண்ணி நம்ம சூப்பராக கற்றுக்கிட்டோம் இல்லையா? ஸோ இதையெல்லாம் நீங்கள் டெய்லியுமே உங்கள் லைஃப்பில் பேசி ப்ராக்டிஸ் பண்ண உங்களோட இங்கிலீஷ் வேறு லெவலில் இம்ப்ரூவ் ஆகிடும். இன்றைக்கான லெசன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அதே மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து சேரும். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.